என்ன பொறுத்த வரைக்கும் முக்கணியில முதல் கனியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பலாப்பழத்தை வச்சிருக்கலாம். எதனா அப்படி சொல்றேன்னா, இந்த பெரிய பெரிய முள்ளா எடுத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய சுளையா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சுளை பாருங்க. இப்ப சென்டர்ல வந்து பாத்தீங்களா இந்த பால் மாதிரி வரும், தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பாலை வந்து இந்த ஈர துணி வந்து பாத்தீங்கன்னா பெருக்கா சுளை. இப்ப நம்ம எடுக்கிறது கூழம் சுளைனா இந்த சுளையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறியும் போதே வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க சுளை எப்படி தெரியுது பாத்தீங்களா, பெரிய பெரிய முள்ளா தெரியுது பாத்தீங்களா. இந்த முள்ளு வந்து பெரிய முள்ளா இருக்கிற மாதிரி வாங்குங்க. அப்பதான் இதுல இருக்கிற சுளை வந்து பெரிய சுளைக்கு தெரிஞ்சு இந்த பலாப்பழம் 35ல இருந்து ஒரு 40 கிலோ இருக்குங்க. நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. உனக்கு எப்படி பாப்பா இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குதா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பலாப்பழம் வந்து நம்ம அரிஞ்சு எப்படி ஈஸியா உள்ள இருக்கிற சுளை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முக்கணிகள் சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மாப்பழா வாழை சொல்லுவோம். அதுல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பலாப்பழம். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து மாம்பழம் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முக்கணியில முதல் கனியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பலாப்பழத்தை வச்சிருக்கலாம். எதனா அப்படி சொல்றேன்னா, டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் மாம்பழம் இதை விட வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை வந்து டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து கிட்டத்தட்ட தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தால் நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பலாப்பழம் 35ல இருந்து ஒரு 40 கிலோ இருக்குங்க. என்னாலே தூக்கவே முடியல, ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருந்தது. நானும் இவ்வளவு பெரிய பழம் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அறிய போறேன். கொல்லிமலையில இருந்து இந்த பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பலாப்பழம் அறியறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே அறிவாங்க. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. இந்த பலாப்பழம் அறியறது வந்து ரொம்பவும் ஸ்லோவமா ஈஸியா நம்ம அறியலாம். அதை தான் நான் உங்களுக்கு எப்படின்னு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த பலாப்பழம் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பள்ளம் இருக்குது பாத்தீங்களா, இந்த மாதிரி பள்ளத்துல வந்து இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்குன்னு சொல்லுவோம். இந்த ஒடுக்குல வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் வந்து கம்மியா தான் இருக்கும். இந்த இடம் மேடா இருக்குது பாத்தீங்களா, இந்த மேடா இருக்கிற இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சொலை வந்து பெருசு பெருசாவும் ரொம்ப சொலை கம்மியா இல்லாமல் நல்லா பெரிய சொலையாவும் இருக்கும். அதே மாதிரி இந்த முள்ளு இருக்கு பாருங்க, பெரிய பெரிய முள்ளா தெரியுது பாத்தீங்களா. இந்த முள்ளு வந்து பெரிய முள்ளா இருக்கிற மாதிரி வாங்குங்க. அப்பதான் இதுல இருக்கிற சொலை வந்து பெரிய சொலையாவும் இருக்கும். சின்ன முள்ளா இருந்துச்சுன்னா சின்ன சொலையா இருக்கும். அதே மாதிரி ஒடுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஒடுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சொலை இருக்காதுங்க. அதுதான் வந்து பார்த்து மெயினா நம்ம வாங்க வேண்டியதுதான். இந்த பழம் வந்து மரத்திலேயே பழுத்துதுங்க. இன்னைக்கு காலையில தான் வெட்டிட்டு வந்துச்சு. பாருங்க இது அமுக்கிற நல்லா அமுங்கும் பாருங்க, தெரியும் பாருங்க. இந்த பழம் வந்து நல்லா பழுத்து பழங்க, மரத்திலேயே பழுத்தது. ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கும். சீனிவாசன் மாமா பையனோட தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்து இந்த பலாப்பழத்தை அறிவு. ராசுகுட்டி, இவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா ராசுகுட்டி, சரிங்களா? இவனை வச்சுதான் நீங்க நம்ம அந்த பலாப்பழத்தை அறிய போறேன். பலாப்பழம் அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கத்தி வேணும் அப்படி இதெல்லாம் இல்ல. நான் பாருங்க சிம்பிள் சின்ன கத்தி தான் வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் பாட்டில் ஒரு சின்ன ஒரு துணிங்க. இந்த துணி வந்து மட்டும் ஈரத்துல நினைச்சுக்கணும். இவ்வளவு தாங்க நான் வந்து பலாப்பழம் அறியறதுக்கு வச்சிருக்க தேவையான பொருட்கள்லாம். பலாப்பழத்தை அறியறது வந்து பாத்தீங்கன்னா இந்த அழகான ஒரு இயற்கை சூழல்ல வச்சுதான் இந்த பலாப்பழத்தை நான் அறிய போறேன். சுத்திலும் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பசுமையா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். இது முன்னாடி தொட்டி இருக்குது, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு கிணறு இருக்குதுங்க. முன்னாடி தென்னை மரம், மாமரம், அப்புறமேட்டு சாத்துக்குடி பழம், பார்த்தீங்கன்னா தேக்கு மரம். இந்த இயற்கை சூழல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த பலாப்பழத்தை வந்து அறிய போறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு உங்க வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயிலை வச்சு யூஸ் பண்ணிங்க. நான் எடுத்து வந்து காயில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்ங்க. ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து கையில நல்லா தடவிக்கணும். அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெய் வந்து இந்த கத்தி இருக்குது பாத்தீங்களா, இந்த கத்தியில வந்து லைட்டா தடவிக்கணுங்க. இந்த மாதிரி கத்தியில வந்து லைட்டா தடவிக்குங்க. துணி வந்து எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த துணி வந்து நம்ம ஈரத்தை நினைச்சு வச்சிருங்க. ஈரத்தை நினைச்சு லைட்டா புளிஞ்சு விட்டுருங்க. ஈர துணி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டருங்க. தூக்கவே முடியல, சரியான வெயிட்டு பழம். இந்த பலாப்பழத்தை இப்படி நிக்க வச்சிரும், சரிங்களா? நெட்டுக்கா ஒரு கோடு போடுறோம், இப்படி பக்கத்துல வந்து காட்டுங்க. கோடு போடுறதா பாருங்க. ஆனா கத்தி மட்டும் சொலப்பா இருந்துட்டா போதுங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி கோடு போடுறோம், தெரியுதுங்களா? இந்த கோடு நல்லா மரத்திலேயே பழுத்துருச்சுங்க. இந்த பாருங்க ஒரு வெடிச்சிருக்கு, தெரியும் பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்குங்க. சொலை பெரிய பெரிய சொலையா இருக்க போதுங்க. எப்படி நம்ம சொலை வந்து ரெண்டா அரிஞ்சு விட்டுருக்குன்ட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிஞ்சு விட்டா போதுங்க, ஈஸியா உங்களுக்கு வந்துடும். நீங்க போட்டு 4 பேர் 5 பேர் வச்சு நம்ம இழு குத்துட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ ராஸ் குட்டி நான் மட்டும்தான். நல்லா இல்லை மக்களே, பாருங்க 2 பேர் தான் இவ்வளவு பெரிய 40 கிலோ பழங்க. சென்டர்ல மட்டும் ஒரு இது மட்டும் அரிஞ்சு விட்டேன், வேறெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்போ சென்டர்ல வந்து பாத்தீங்களா இந்த பால் மாதிரி வரும், தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பாலை வந்து இந்த ஈர துணியில போட்டு தொடச்சிட்டா போதுங்க.
ஈர துணியா இருந்தா உங்களுக்கு இன்னும் பெட்ரு. பாருங்க இதுலயும் இந்த சென்டர் துணியில இருக்கு, இதுலயும் பாருங்க இந்த ஈரத்துல தொடச்சு இந்த பால் வந்திருக்கு. ஒரு பாதி வந்து ஓரமா வச்சிடலாம். இது வந்து இப்போதைக்கு சாப்பிட முடியாதுங்க. இந்த பக்கம் பாருங்க ஒரு சொலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க, ஒரு சொலை பாருங்க ஒரு கை அகலத்துக்கு இருக்கு பாருங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் சொல்ல ராஸ்குட்டி கொடுத்துருவோம். ராஸ்குட்டி எப்படி இருக்குறா சாப்பிட்டு சொல்றா? கடிக்கவே இல்லை, அதுக்குள்ள நல்லா இருக்குதுங்கிற சொல்லி கொடுத்த மாதிரி. டேய் சொல்லு என்ன ரியாலிட்டி அதை சொல்றா, நல்லா இருக்கா? சரி மக்களே, இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப ரெண்டா அரிஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை வந்து இதை ரெண்டா அறியிறோம். அது எப்படின்னா வச்சுக்கோங்க, இப்படி பாத்தீங்களா மறுபடியும் இப்படி ஒரு கீரல் ஃபர்ஸ்ட் ரெண்டு அந்த பாதியில வந்து இப்படி ரெண்டா அரிஞ்சுக்கிறோம். அப்படியே இப்படி திருப்பி இந்த இடத்துல தெரியுது பாருங்க சென்ற குருத்து இருக்கு பாருங்க, அந்த குருத்தை இப்படி ஒரு கீரலுங்க. அப்படி இல்லை சரி ரொம்ப எழுத்துறா கீரை வந்துருவேன், அது ஆட்டோமேட்டிக்காது. உள்ள வச்சிரு விழுந்துரா பாருங்க. அவ்வளவுதாங்க, எவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு பாருங்க. இவ்வளவு பெரிய பழத்தை ரொம்ப கஷ்டப்படல, கையில பாருங்க பால் எதுவும் ஒட்டல, ஒண்ணுமே கிடையாது கையில. பாருங்க எப்படி ஈஸியா எடுத்துட்டு இந்த சுலை அப்படியே லைட்டாக பாருங்க, எவ்வளவு அரியாசமா அவ்வளவு அட்டகாசமா பாருங்க, அவ்வளவு பெருசு பெரிய 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 சுளைங்க. அதனால முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல, இந்த பெரிய பெரிய முள்ளா எடுத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய சுளையா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சுலை பாருங்க. இதை ரெண்டா அரிஞ்சுக்குவோம். இந்த மேல இருக்க குருத்தை வந்து இப்படி சீவி விட்டோம்னா வச்சுக்கோங்க, இப்போ பார்த்து அறிங்க, கத்தி கொஞ்சம் சுலபா வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா போயிடும். பாருங்க இந்த குருத்தை அழுங்காம எடுத்துடணுங்க. பாருங்க இதை நாளா அரிஞ்சுக்கிட்டு கத்தி மட்டும் கொஞ்சம் சுலபா வச்சுங்க, உங்களுக்கு ஈஸியா போயிடுங்க. பழம் அறிகிறது உங்களுக்கு ரொம்ப சுலபம். பெரிய கத்தி தான் வேணும் அப்படின்னா தான் அறிய முடியும் அப்படின்லாம் கிடையாதுங்க. சின்ன கத்தி இருந்தாலும் சுலபா ஷார்ப்பா வச்சுங்க. பாருங்க பாருங்க எப்படி தெரியுது பாருங்க, எப்படி பாருங்க சுலை எப்படி தெரியுது பாத்தீங்களா? அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க, ஈஸிங்க, வெரி சிம்பிளுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பிச்சு 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 சாப்பிட்லாங்க. பாருங்க அப்படியே ஒவ்வொரு கேக்கு மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு 4 சுலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வந்துருங்க, அந்த மாதிரி சைஸுங்க. நான் கொல்லிமலையிலேயே இதுதாங்க வந்து வாங்கின பெரிய பழம்னா இதுதாங்க. இவ்வளோ பெரிய சுலை இப்போதாங்க நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். 1/4 கிலோ ஒரு 4 சுலை 5 சிலை போட்டோம்னா 1/4 கிலோ வந்துருங்க. வெளியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ சோளம் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் 90 ரூபாய் 100 ரூபாய் இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சோளை அதிகபட்சம் ஒரு 20 சோளை போட்டோம்னாவே 1 கிலோ வந்துருங்க. நம்ம சேல்ஸில் வந்து ரீட்டைலாக வந்து விற்றோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பழமே வந்து 1000 ரூபாய்க்கு வித்தரலாம். ஒரு இந்த பழம் இப்போ நான் அரிஞ்ச பழம் வந்து 1000 ரூபாய்க்கு வித்தரலாங்க. கத்தி வச்சு இந்த சோளை இப்படி அறிகிறோம், காட்டுறேன். இப்போ அறியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன துளை நாறு மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிட்டா போதுங்க. இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வயிறு வலிக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி நார் எடுத்துட்டு இப்போ பாருங்க முழு சுளையா இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு 2 பேரும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குதா? சொலையா சின்ன சொலையா பெரிய சொலையா? பெருசு. பெரிய சொலையா? நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. உனக்கு எப்படி பாப்பா இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குதா? சாப்பிட்டு பாத்தியா? பாருங்க சொலை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொல்லிமலையில பழம் எல்லாருமே வாங்கிட்டு போறாங்க. ஆனா கரெக்டா பார்த்து இந்த கூழாஞ்சொலைன்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பெருக்காஞ்சொலைன்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெருக்காஞ்சொலை. இப்ப நம்ம எடுக்கிறது கூழாஞ்சொலைனா
இந்த சுளையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறியும் போதே வந்து பாத்தீங்கன்னா கொலன்னு போன மாதிரி இருக்கு. அதுதான் இந்த குளஞ்சொலை. நம்ம அதை அறிஞ்சு பார்த்தாதான் தெரியும். ஆனா அந்த காட்டுக்காரங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எது குளஞ்சொலை எது பெருக்கான்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஏமாத்தி வித்துருவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திடுவாங்க. நம்மளும் வந்து வாங்கிட்டு போயிருவோம். 100 ரூபாய் 200 ரூபாய் 250 ரூபாய் போட்டு பழம் பெரிய பழமா இருக்குன்னு வாங்கிட்டு போயிருவோம். வீட்டுல அறிஞ்சு பார்க்கும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். இந்த மாதிரி வந்து கொல்லிமலையில பலாப்பழம் வாங்கிட்டு போயிட்டு ஏமாந்தவங்க வந்து எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, சொல்ல தெரியுதுங்களா? எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. ஒரு சோலையும் பாருங்க எவ்வளவு பெருசு. சரியான டேஸ்ட், செம்ம இனிப்பா இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியான முறையில வந்து நீங்க பலாப்பழம் வந்து அரிஞ்சிங்கன்னா கையிலுக்கு வந்து அந்த அந்த பிசிறு ஒட்டாம இருக்கும். ரொம்ப ஈஸியா சிம்பிளா முடிச்சிடலாம். உங்களுக்கு அப்படிதான் காட்டியிருக்கேன் எப்படி அறியுதுன்னு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.